பண்டிகை காலங்களில் எது ரொம்பவே அதிகரித்திருக்கிறது, செலவா சந்தோஷமா என்பது குறித்து மதுரை மாவட்ட மக்கள் கூறிய கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம். ஆனால் பண்டிகை காலங்களில் ரொம்ப அதிகரிச்சிருக்குது சந்தோஷமா செலவா, அதில் உங்க கருத்து? அது உண்மையிலே சந்தோஷம்தான். ஒரு குடும்பத்துடைய சந்தோஷமா இல்லாமல் ஒட்டுமொத்த ஊருடைய சந்தோஷம், ஒட்டுமொத்த சமுதாயத்தோட சந்தோஷமா மாறி இருக்கு. ஆகையினால கொஞ்சம் இடர்பாடுகள், செலவுகள் அதிகமானால் கூட அனைவருடைய சந்தோஷம் பார்க்கும் பொழுது இந்த தீபாவளி சிறப்பாகவே அமையுது. நாளைக்கு என்ன செலவு இருக்குன்றத பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி பண்டிகை காலத்தில் எந்த அளவுக்கு செலவு பண்ணி நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றத நம்ம முக்கியத்துவமாக எல்லாருமே மக்கள் கருதுறாங்க. அந்த சந்தோஷத்தில் பண்டிகை காலத்தில் சந்தோஷம் வேறு எப்பயுமே கிடைக்காது. அது ஒரு கூட்டு குடும்பமாக, நண்பர்களோட, உற்றாரோட எல்லாரோடய இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் தான் சார். குழந்தைங்களுடைய சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். அது செலவை பற்றி நம்ம யோசிக்க கூடாது. இன்னைக்கு பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் சந்தோஷம் இன்னைக்கு தானே. அதனால தீபாவளினாலே சந்தோஷம் தான் சார். தீபாவளி எந்த பண்டிகைனாலுமே சந்தோஷம் தான். பண்டிகை காலங்கள் பொறுத்த அளவில் எல்லோருக்கும் ஒரு அற்புதமான ஒரு அதிர்வலையை உருவாக்குகிற நாள் என்பதனாலே அந்த நாளை நாம் சந்தோஷமான நாளாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லோரும் புத்தாடை அணிந்து எந்த நாளாக, எந்த பண்டிகையாக இருந்தாலும், பொங்கலாக இருந்தாலும், தீபாவளி திருநாளாக இருந்தாலும் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்கிற நாள் அந்த நாள் என்பதனால் அந்த நாளுடைய செலவை எல்லாம் ஒரு செலவாகவே பொருட்படுத்தக்கூடாது. செலவும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு. நல்ல செலவு தானே, சுப செலவு தான். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. எல்லா பண்டிகைகளுக்கும் நல்ல செலவு, சுப செலவு தான். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. பண்டிகை காலங்களில் ரொம்பவே அதிகரித்திருக்கிறது செலவா சந்தோஷமா என்பது குறித்து மதுரை மாவட்ட மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.